அனைவருக்கும் வணக்கம். இன்று எம் தேசிய தலைவரின் பிறந்த நாள். இது ஒரு சாதாரணமானொரு பிறந்த நாள், சாதாரணமானொரு மனிதனும் இல்லை, சாதாரணமானொரு பிறந்த நாளும் இல்லை. இது ஒரு வரலாறு. இன்றைய நாள் எம் தமிழ் மக்களுக்கு ஒரு பெரும் வரலாற்று பொக்கிஷம் உண்டு. நாள் எமக்கு அனுப்பப்பட்ட நாள் தான் இந்த நாள். அதாவது நவம்பர் மாதம் 26ஆம் தேதி 1954ஆம் ஆண்டு வல்வெட்டித்துறையில் உருமிக்கொண்டே பிறந்தவர் தான் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்று அழைக்கப்படும் எம் தமிழ் இனத்தையே உலகத்துக்கு அறிமுகம் செய்த அந்த மாபெரும் தலைவன். என்று நாம் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் வாழ்கின்றோமாக இருந்தால், அந்த அளவுக்கு சுதந்திரம் கிடைக்காவிட்டாலும் ஒரு ஜனநாயக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோமாக இருந்தால் அதற்கு காரணம் அவர் அன்று 17 வயதில் தூக்கிய ஆயுதம்தான் என்று அனைவரையும் வியர்க்க வைத்து எம்மையெல்லாம் என்றொரு நல்வழிப்படுத்தி, என்று பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்தப்பட்டாலும் கூட அவரின் அந்த ஆயுத போராட்டமே எம்மை இந்தளவு சுதந்திரமாக போராடுவதற்கு வழிவகுத்திருக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் 17 வயதில் ஆயுதமேந்தி ஆல்பர்ட் துரையப்பா என்பவரை துரோகம் செய்த ஆல்பர்ட் துரையப்பாவை சுட்டுவிட்டு காட்டுக்கு தப்பிச் சென்று இலங்கை போலீசாரால் தேடப்படும் போது காட்டில் சென்று 72ஆம் ஆண்டு புதிய தமிழ் புலிகள் என்கின்ற ஒரு போராட்டக் குழுவை ஆரம்பித்து, அதில் அவர் ஒரு சிறிய 5 பேர் 6 பேர் கொண்ட குழுவை ஆரம்பித்து அதில் அவர் ஒரு சிறிய ஒரு மனிதராக இருந்து, அவரை தம்பி தம்பி என்று பலரும் அழைத்து, தலைவர் என அழைத்து, அண்ணா என அழைத்து, தம்பி அண்ணா என்று அழைத்து பல புனைப்பெயர்களை கொன்று அழைக்கப்பட்டவர் தான் எம் கரிகாலன் பிரபாகரன், எம் தலைவர் அவர்கள். ஆரம்பத்தில் எந்த கொள்கையோடு 17 வயதில் காட்டுக்கு சென்றாரோ, 1972ஆம் ஆண்டு தமிழ் புலிகள் என்கின்ற அமைப்பை உருவாக்கி போராட்டத்தை ஆரம்பித்தாரோ, அன்றிருந்து 2009 மே மாதம் 18ஆம் தேதி எம் மண்ணுக்காக உயிரை தியாகம் செய்தார் என்று இலங்கை இராணுவம் அறிவித்த காலம் வரைக்கும் அவர் கொண்ட கொள்கையிலும் அவர் எடுத்த அந்த போராட்ட குணத்திலும் எந்த ஒரு துளி கூட பிசுகாத ஒரு மாபெரும் தலைவனை உலகத்தில் யாரும் கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை, வரலாறும் இல்லை. எம் தலைவன் முப்படைகளை கட்டி ஒரு வல்லரசி கொண்ட நாட்டின் அரசாங்கத்தில் எப்படியெல்லாம் ஆட்சி செய்ய வேண்டுமோ, எப்படியான ஒரு பலம் இருக்க வேண்டுமோ அத்தனையுமே பொருந்திய ஒரு தமிழீழ அரசை படைத்து உலகுக்கே வியர்க்க வைத்து சென்று விட்டார். அவரின் அகவை தின நல்வாழ்த்துக்கள். 1000 பல்லாயிரம் தடவைகள் சொன்னாலும் எம் தலைவன் ஈடற்றவர். எம் தேசிய தலைவருக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.